ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். செப்பனியா 3:12. ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். படைத்த கடவுள் எல்லோரையும் வசதி வாய்ப்போடு அறிவு அந்தஸ்தோடு படைத்திருக்கலாமே, ஏன் இந்த பாகுபாடு என கேட்போர் உண்டு. ஏழை எளியோர் கடவுளின் தனி அன்புக்கு உரியவர்கள். காரணம், இவர்களிடம் இருக்கும் இறை நம்பிக்கை படித்தோர் பணம் படைத்தோரிடம் இருக்காது. பாவிகள் மனமாறி விண்ணரசில் நுழைவது எளிது. நல்லவர்கள் போல் வேடமிட்டு நாட்டை ஏமாற்றுவோர் மனம் மாறுவதும் மன்னிப்பு பெறுவதும் மிகவே கடினம். தாழ்ந்தோரும் நலிவுற்றோரும் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, முன்னோர்களின் பாவ வினையின் விளைவும் அல்ல. கடவுளின் மாட்சி விளங்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள். குறைவாக இருந்தாலும் நிறைவாக தர விரும்பும் தாராள மனமும், எதிர்பார்ப்பு ஏதுமின்றி உறவு பாராட்டும் அன்பு மனமும், கல்லானாலும் மரமானாலும் கடவுள் என உள்ளத்தில் நினைத்து வழிபடும் உயர்ந்த நம்பிக்கையும் ஏழை எளியோருக்கே உரியது. ஜெபம். இயேசுவே, உலக செல்வம் உம்மை நம்பவும் அன்பு செய்யவும் தடையாக இல்லாது இருக்கவும், நீர் தந்திருக்கும் வாழ்வை ஆசீர்வாதமாக நினைத்து இருக்கும் நிலையில் நிறைவு அடையவும் அருள் தாரும். ஆமென். அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். மலை மீது அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். எளிமையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் விண்ணின் அரசு அவர்களதே. அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். கனிவுடையோர் யாவரும் பேறு பெற்றோர், நாடு அவர்களுக்கு உரிமை அன்று. கனிவுடையோர் யாவரும் பேறு பெற்றோர், நாடு அவர்களுக்கு உரிமை அன்றோ. நீதிக்காயேங்குவோர் பேறு பெற்றோர், நீதிக்காயேங்குவோர் பேறு பெற்றோர். நிறைவான வாழ்வு பரிசாகுமே பரிசாகுமே. மலை மீது அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர்.
உள்ளத்தோர் பேறு பெற்றோர், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், தூய தேவனை காண்பார்களே காண்பார்களே. மலை மீது அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். அமைதியை கொணர்பவர் பேறு பெற்றோர், ஆண்டவர் பிள்ளையாய் இருப்பாரன்றோ. அமைதியை கொணர்பவர் பேறு பெற்றோர், ஆண்டவர் பிள்ளையாய் இருப்பாரன்றோ. நீதிக்காய் துன்புறுவோர் பேறு பெற்றோர், நீதிக்காய் துன்புறுவோர் பேறு பெற்றோர். விண்ணின் அரசு அவர்களதே அவர்களதே. மலை மீது அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். மலை மீது அமர்ந்தோனே என்னையும் உமது பேறு பெற்றோர் அணியில் அமர்த்திடுவீர். அவர் பொருட்டு பழியேற்போர் பேறு பெற்றோர், விண்வாழ்வில் கைமாறு பெறுவார்களே விண்வாழ்வில் கைமாறு பெறுவார்களே. விண்தந்தை நிறைவுள்ளவர் போலவே நிறைவுள்ள மக்களாய் நாம் இருப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையும் மாட்சியும் என்றென்றுமே என்றென்றுமே என்றென்றுமே. சனிக்கிழமை காலை ஜெபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிதத்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜெபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக் கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட ஜெர்மத்ரு தம்மாள் வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியிருந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியிருந்த நமஸ்காரம் செய்கிறேன். என் மதுரம் பொருந்திய அன்பே, காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிறுவையில் உம் ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்துமத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேற கெஞ்சுகிறேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரியைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக் கொள்ளவும். நான் மூச்சு விடும் போதெல்லாம் உலக ஆரம்பம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்துக் கொள்ளும். நான் கையை ஆகிலும்
காளையாகிலும் அசைக்கும் போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும். இந்த உடன்படிக்கைகளை உமது 5 திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயையாயிரும். ஆண்டவரே, உமது தயையை எங்கள் பேரில் இறங்க கடவது. அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அச்சிஷ்ட தேவ மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் கனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணுமாகி காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், பிறர் நிந்தை, அச்சம், காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடையச் செய்யும். சகல சமணசுகளே, என் காவலரான சமணசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே, நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம், தூய்மை, வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கண்ணியத்தாயாரே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சார்ந்த குணமுள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும். நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழியச் செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன்.